ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாழை இலை மீன் மசாலா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 3 மீன் எடுத்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு தயிர் எடுத்திருக்கேன். இப்போது இந்த மீன் வறுக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இந்த மசாலா கூட 1 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். மீனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டு மீன் மேலே நல்லா திக்காக கோட் பண்ணி வச்சுருக்கேன். இது 1 மணி நேரம் ஊறினதும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது அந்த வறுத்த மீனுக்காக ஒரு ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். மசாலா எல்லாம் நல்லா கலந்து விட்டதும் 1 டம்ளர் அளவு தண்ணீர் சேர்த்துருக்கேன். இது கிரேவிக்காக நான் சேர்க்குறேன். மசாலாவை நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். மூடி வச்சிடலாம். இப்போது நம்மளுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம மீனை வறுத்துடலாம். இப்போது நம்ம மசாலாலாம் போட்டு ஊற வச்சுருந்த மீனை இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப டீப் ஃப்ரை ஆகாது, கொஞ்சம் லைட்டாக தான் வறுபடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மீன் நல்லா வறுந்து வந்துடுச்சு. இப்போது நம்ம ஒரு வாழை இலையில் நம்ம ஒரு ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ணோம்ல, அதை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். வாழை இலையில் இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க மீனை வரிசையாக அந்த மசாலா மேலே அடிக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிச்சம் இருக்க மசாலாவையும் அந்த மீன் மேலேயே சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணிட்டேன். இதை இப்போ நம்ம பேக் பண்ணிக்கலாம். நான் இது மாதிரி பேக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தவாவை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம தவா மேலே இந்த பேக்கை வச்சுக்கலாம். இப்போது ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம வெந்ததும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது நம்மளுக்கு வாழை இலை மீன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.